நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கேற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில இந்த யூடியூபில் அனுப்புகிற ஒவ்வொரு வசன ஜெபங்களும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி இயேசுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கேற்ற பரிசுத்த வசனம் கணவன் மனைவி என்ற தலைப்பிலே கர்த்தர் அந்த நாளிலே நம்மளோடு கூட வேத வசனத்தின் மூலியம் பேசுகிறார். ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி வாழணுமோ என்று சொல்லி வாழ்க்கையை குறித்து நாளிலே வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயுவில 19ஆம் அதிகாரத்தில் அவர் 4:5 வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு அவர் பிரதுரமாக ஆதியில மனுஷன் உண்டாக்கினவர் அவருடைய ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷன் ஆனவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்று அவர்கள் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் ஈராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுது என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான இந்த இரவு நேரத்தில் இந்த பரிசுத்தமான வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு கணவன் மனைவி என்கிற காரியத்திலும் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கணவன், அதாவது ஒரு கணவன் மனைவி, அதாவது திருமணமாகவில்லை என்றால் அவன் எப்படி வந்தாலும் வாழலாம். ஒரு மனைவி திருமணமாகவில்லை என்றால் அவன் எப்படி வந்தாலும் வாழலாம். ஆனால் என்னைக்கு ஒரு மனைவி ஒரு கணவன் என்று சொல்லி இருவர்களுக்கும் ஏற்பாடு செய்து ஒரு திருமணமாகி அவர்கள் எப்படி ஆணும் பெண்ணுமாய் இருந்து எப்படி கணவன் என்கிற உரிமையும் மனைவி என்கிற உரிமையும் அவர்களுக்கு தேவன் ஒப்பந்தம் செய்கிறார். கணவன் மனைவி என்கிற உறவை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் நாம் பார்க்கிறோம் கணவன் மனைவி ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஒரு வேறுபட்ட நிலைமையை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனைவி பாருங்க ஒரு கணவன் நம்பி வந்திருக்குது. அந்த மனைவி பாருங்க தன் தாயை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன் உறவு விட்டு, தன் சொத்து சுகத்தெல்லாம் விட்டு, தன் வீட்டை விட்டு, என் கணவன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தன்னுடைய எல்லாவற்றை விட்டு கணவனை நம்பி அந்த மனைவி வந்திருக்கிறார். அப்போ அந்த மனைவி அந்த கணவனை நம்பி வரும்பொழுது அந்த கணவன் எப்படி தன் மனைவியை நேசிக்க வேண்டும், தன் மனைவி எப்படி அன்பு கூற வேண்டும், எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் விட்டு என் மனைவி தான் கணவன் தான் முக்கியம் என்று சொல்லி ஓடி வந்திருக்கிற அந்த மகளை தன் கணவன் எப்படி பார்க்க வேண்டும், கணவன் எப்படி நேசிக்க வேண்டும், கணவன் எப்படி தன் மனைவி மேல் ஒரு அக்கறை வைத்துக் கொள்ள வேண்டும், மனைவி மீது தன்னுடைய வாழ்க்கையில தன் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், தன் அன்பு காரியங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவிகளே, உங்களுக்காக இந்த நேரத்தில் வருகிற இந்த வசனத்தை கேளுங்க. கணவனே, உன் மனைவியை நேசி, உன் மனைவி அன்பு கூறு. நான் நம்பி வந்திருக்கிறா, நான் தேடி வந்திருக்கிறா, உன்னையே கதி என்று நம்ப இருக்கிறா. மனைவியை நேசி, மனைவியை அன்பு செய்யுங்க, அடிக்காதீங்க, துன்பப்படுத்தாதீங்க, உன் மனசை காயப்படுத்தாதீங்க, உன் மனசு புண்படுத்தாதீங்க. நான் நம்பி வந்துட்டா தானே, நான் நம்பி வந்துட்டா தானே. அதே மாதிரி இன்னைக்கு கணவனும் அப்படித்தான். எல்லா தாய் தகப்பனையும் விட்டு எல்லா காரியத்தை விட்டு என் மனைவி தான் முக்கியம் என்று சொல்லி மனைவியை நம்பி வரும்பொழுது என் அன்பு மனைவி என்று சொல்லி, என் அன்பு கணவன் என்று சொல்லி தன் மனைவி தன் கணவனை நேசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு மனைவி தான் முக்கியம் என்று சொல்லி தன் கணவனை வந்தாரு. கணவன் உன் மனைவி தேடி வந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கணவன் மனைவி என்கிற ஐக்கியம் அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஐக்கியம். ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம், ஆணும் பெண்ணுமாய் தேவன் படைத்தார், அவர்களை இணைத்தார். தாய் தகப்பனை விட்டு நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே சரிகரமாய் இருக்கிறீங்க.
ஒரே மாம்சமாய் இருக்கீங்க, ஒரே சரீரமாய் இருக்கீங்க, ஒரே மாம்சமாய் இருக்கீங்க. தேவன் நினைத்தது மூணாவது மனுஷன் உங்களுக்குள்ள வந்து பிரிந்து போகக்கூடாது, பிரிக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒரு அன்பான ஒரு ஐக்கியம். கணவன் மனைவி என்பது பூமிக்கு ஒரு ஐக்கியமான பந்தம். கணவனும் மனைவியும் புரிந்து வாழும்போது தன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். கணவன் மனைவி என்கிற பரிசுத்த இரக்கத்துல, பரிசுத்த தயவுல இருவரும் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது தன் வாழ்க்கையை செழிக்கும், தன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் சொல்லுகிறது, மனைவியோடு இசைந்திருப்பான், அவன் இருவரும் அல்லாமல் ஒருவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். கணவன் மனைவி அவ்வளவுதான். திருமணம் முடியாத போது கணவன் வேற மனைவி வேற. இப்ப திருமண பந்தக்குள்ள வந்ததும் கணவனும் மனைவியும் ஒரே சரிகரமா இருக்கிறார்கள், ஒரே உறவா இருக்காங்க, ஒரே ரத்தமா இருறாங்க, ஒரே பந்தமா மாறிடுறாங்க. நண்பு தேவ பிள்ளைகளே, நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கணவன் மனைவிகளே, உங்களுக்குள்ள கணவனை கண்ட எரிஞ்சு விடுகிறீங்களா? கணவனை கண்ட வெறுப்பா தோணுதா? கணவன் குடிகாரன் என்று தோணுதா? கணவன் என் அன்பா இருந்தான், என்னை நேசித்தான், என் நல்லா பார்த்துக்கிட்டான், ஆனா இப்போ எனக்கு தெரியல என்னான்னு சில நேரத்துல அவனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. குடிக்கிறான், அடிக்கிறான், திட்டுறான், சபிக்கிறான், என்னை தூத்துறான், போற இடத்துல அவமானப்படுத்துறான் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கணவனுக்காக செபிங்க, கணவனுக்காக ஒப்பு கொடுங்க, கணவனுக்காக தேவ சமூகத்துல கொடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். மனைவிகளே, கணவனை திட்டுறீங்களா? கணவனை காயப்படுத்துறீங்களா? கணவனை புண்படுத்துறீங்களா? நீ வாழ்ந்தன புரோஜனன்றீங்களா? அவனை கஷ்டப்படுத்துறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. குடிக்கிறானா? குடிச்சு தொந்தரவு பண்றானா? நிம்மதி இல்லாம பண்றானா? கணவன் மனைவிக்காக செபிங்க, மனைவி கணவனுக்காக செபிங்க. இருவரும் செபத்துல செபிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார், கர்த்தர் உங்களை தூய்மைப்படுத்துவார். 128 சங்கீதம் 1 சொல்லுகிறது, ஒன்னிலிருந்து கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கிற பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை செடி போல் இருப்பார், வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவிகளே, ஒருவருக்கொருவர் புரிந்து வாழுங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்க, ஒருவருக்கொருவர் சந்தோஷமா வாழுங்க. கணவன் மனைவி தேவ சமூகத்துல உட்காருங்க, செபிங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார், கர்த்தர் ஜெபத்துக்கு வெற்றியை கொடுப்பார். ஜெபந்தான் ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறும், ஜெபந்தான் ஒரு வாழ்க்கையில பரிசுத்தமா மாறும், ஜெபந்தான் உங்க வாழ்க்கையில மேன்மை அடையும், ஜெபந்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கணவன் மனைவி புரிந்து கொள்ள முடியலையா? வேறுபட்டு இருக்கீங்களா? கசப்பு வெறுப்பா இருக்கீங்களா? ஏண்டா இவனை கட்டினேன், ஏண்டா அவளை கட்டினேன்னு சொல்லி உங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்றீங்களா? இல்ல வேற ஒரு வீட்டில் போய் சொல்றீங்களா? வேலை சகோதரிகிட்ட சொல்றீங்களா? வேற குடும்பத்தை சொல்றீங்க? சொல்லாதீங்க. ஒரு மனுஷங்கிட்ட சொல்றதுனால ஒரு லாபம் கிடையாது. உங்க குடும்பத்தை குறித்து வேற இடத்துல சொல்றதுனால ஒரு பிரோஜனம். அவங்க தூற்றுவாங்க, நாற்றுவாங்க, உன்னை கீழே தள்ளுவாங்க. எல்லாம் தூக்கி போடுங்க. உருவாக்குனர்கிட்ட சொல்லுங்க. குடும்பத்தை பேச்சு, உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டோட பேசுங்க. அவர் தான் வழி நடத்துவார், அவர் தான் உங்களை காயம் கட்டுவார், அவர் தான் உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைப்பார், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு இதோ அதே மாதிரி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருப்பது போல ஸ்திரீ புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? புருஷன் என்பது உங்களுக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து தேவன் தலையாய் இருப்பது போல நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், ஸ்திரீகளுக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தலையாய் இருக்கிறார். உன் புருஷனை நேசி, கணவனே மனைவியை நேசி, அன்பு செய். உன்னை தேடி வந்துட்டா கணவனே, உன்னை தேடி வந்துட்டா மனைவி, மனைவியே கணவனை தேடி வந்துட்ட. அன்பா இருங்க, சந்தோஷமா வாழுங்க, செபித்து செபித்து ஜெயத்தை வாழுங்க. ஒரு குடும்பம் தானே, நல்லா வாழுங்க, நல்ல சந்தோஷமா ஜாலியா இருங்க, கர்த்தரோடு கூட இணைஞ்சிருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியது செய். நீ கணவன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய், அவளை நேசி, அவளை காயப்படுத்தாதே.
அவளை நேசி அன்பு செய். மனைவியை அன்பு செய். ஒரே ஒரு வாழ்க்கை தானே இந்த பூமியில் வாழ போகிறோம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன், இன்னைக்கு இருக்கிற குடும்ப நாளைக்கு இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மனைவியை நேசி. கணவனே உன் மனைவியை நேசி. உன் மனைவியே உன் புருஷனை நேசி. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியது கடமை செய்ய கடவன். அப்படியே மனைவியன் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியது செய்யவீங்கள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரம் அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரியாக இருக்கிறான். அப்படியே புருஷன் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அன்பு தேவ பிள்ளைகளே, புருஷன் தன் மனைவிக்கு அதிகாரியாக இருக்கிறான், மனைவி தன் புருஷனுக்கு அதிகாரியாக இருக்கிறான். அன்பா வாழுங்க, நல்ல ஜாலியாக வாழுங்க, கர்த்தரோடு கூட இருங்க. ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ள மாட்டான், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டான். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கோடு புரிந்து கொண்டு சந்தோஷத்தோடு வாழுங்க, அன்போடு வாழுங்க, சாந்தத்தோடு வாழுங்க, கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விளங்க மாட்டார். அந்த தேவ சமூகத்தில் பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வாதம். ஒவ்வொரு குடும்பம் கணவன் மனைவியில் கர்த்தர் ஆசீர்வாதம். பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேருங்க. சமாதானம் இல்லாத குடும்பம் கணவன் மனைவியை சேர்த்து வைங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று சொல்லி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எல்லா பாடு வேதனைகளும் மறையட்டும். பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரட்டும். சமாதானம் இல்லாத குடும்பம் சமாதானத்தில் வளரட்டும். பரிசுத்தம் இல்லாத குடும்பம் பரிசுத்தத்தில் வளரட்டும். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிரசன்னத்தினால நிரப்பும், கிருபையால நிரப்பும். இப்படி செய்வதற்காக நன்றி. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசை தாங்கும் பலப்படுத்தும் எண்ணப்படுத்தும். ரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.